அந்த மாயா வீட்டை விட்டு போனப்பவே அவளை அப்படியே அனுப்பியிருக்கணும். திரும்ப உள்ள கூட்டிட்டு வந்து அவ வேலையை காட்டிட்ட பாத்தீங்களா நீ? ஐயோ அத்தை, அத்தை, மாயா இப்படி பண்ண மாட்டா. சின்ன மாமா தான் சூசைட் பண்ணிப்பேன்னு மிரட்டி வர சொல்லிருந்தாரு. ஏய், நீ புரியாம பேசாத தானா? அந்த அளவுக்கு அவ அவனை மாத்தி வச்சிருக்கா. அது மட்டும் இல்ல, இந்த மொத்த குடும்பத்தையும் அவ முட்டாளாக்கி இருக்கா. ரகு, நான் அப்பவே சொன்னேன், கல்யாண பொறுப்பு அவகிட்ட கொடுக்காத, அவ சின்ன பொண்ணு, ஏற்கனவே அவளால நிறைய பிரச்சனை இருக்கு, அவளை இதுல இருந்து கொஞ்சம் விலைக்கு வையன்னு படிச்சு படிச்சு சொன்னேன். கேட்டியா நீ? அவ அவ கல்யாணத்துக்கு தான் இத்தனை நாளா வேலை பார்த்துட்டு இருந்திருக்கா. அப்பதானே நம்ம எல்லாருமே அவளை நம்புவோம். வீட்டுக்குள்ளேயே இருந்து எல்லாரோட மனசையும் மாத்தி அவ நினைச்சதை சாதிக்கணும்னு பாத்திருக்கா. அதெல்லாம் நடக்கல. கல்யாண நாள் வேற நெருங்கிட்டு இருக்கு. இனிமே தான் வேலை நடக்காதுன்னு என் புள்ள மனச மாத்தி அவ கூட்டிட்டு போயிட்டா. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்ம குடும்பத்தை எப்படி மதிப்பாங்க? நம்ம குடும்பத்தோட சம்பந்தம் வேண்டான்னு அந்த பசுபதி நினைச்சிட்டா தனாவோட கல்யாணம் நடக்காதுப்பா. என்ன செய்ய போறோம்? எனக்கு யார நம்புறதுன்னு தெரியலம்மா. பொண்டாட்டி பொண்ணுன்னு எல்லாரும் என்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிட்டாங்க. மாயாவும் இப்படி பண்ணிட்டா. இந்த மாயா பண்ண தப்பால 2 குடும்பமுமே பாதிச்சிருக்கு. அக்கா, எப்படி உங்க தங்கச்சி பண்ண தப்பால நீங்க பாதிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி இன்னைக்கு சாருடைய வாழ்க்கை என்ன ஆக போகுதோ. நிச்சயதார்த்தம் நடந்து கல்யாணம் நின்னு போனா அவளை இனிமே வேற யாரு கல்யாணம் பண்ணிப்பா? இப்போ இந்த குடும்பம் ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிருச்சுங்கிற கெட்ட பேர் தான் வரப்போகுது. என் அக்கா மாமா சாபு நம்ம குடும்பத்தை சும்மா விடுமா?
பொண்ணு கண்ணு திறக்க மாட்டேங்கிறாரே. சாரு, கண்ணை திறப்பா. பொண்ணு பாவிங்க, என் பொண்ணு இப்படி பண்ணிட்டானுங்களே. இதுக்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டானுங்க. நல்லா இருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தனையும் நான் விட மாட்டேன். என்ன பண்றேன் பாரு. போன் அடிக்குது பாரு. ஹலோ, என்ன? உங்களுக்கு இப்ப சந்தோஷமா? நான் குடும்பமா நீங்கெல்லாம் து, இப்படி பண்ணிட்டீங்களே. என்னங்க ஆச்சு? ஏன் ஏன் அழறீங்க? அழுவாம என்ன பண்ண சொல்றீங்க? உன் பையன் தான் என் பொண்ணை ஏமாத்திட்டான். ஐயோ இல்ல, என் பையனுக்கு ஒண்ணும் தெரியாது. எல்லாம் அந்த மாயாவால தான். பாரு, யாரையும் நான் விட மாட்டேன். என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அவ்வளவுதான். உன் குடும்பத்தில் இருக்கிற மொத்த பத்தி அழிச்சிருவோம். ஜாக்கிரதை. என்ன என்ன சொல்றீங்க? சாருக்கு என்ன ஆச்சு? கட்டிக்க இருந்தவன் வேற ஒரு பொண்ணு கூட ஓடி போயிட்டா. என் பொண்ணு தாங்க அதை பாத்துக்கிட்டு என் பொண்ணு ஸ்டார் கிணத்துல உள்ளது தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஐயோ அக்கா என்னக்காச்சு? பத்மா என்னாச்சு? அண்ணங்கிட்ட சொல்லி வை. என் பொண்ணு இப்ப மூச்சு பேச்சு இல்லாம இருக்கா. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அவ்வளவுதான். அவனை நான் உயிரோட விட மாட்டேன். ஐயோ கடவுளே! ஐயோ, என்னாச்சு? சருமா, சருமா எந்தரா? என்னமாச்சு? சொல்லுமா என்னாச்சு? சொல்லுமா என்னமாச்சு? சாரு கிணத்துல குதிச்சிட்டாங்க. ஐயோ, ஐயோ, என்ன பண்றது பார்வதி? என்ன நீ சொல்றீங்க? ஐயோ சாரு, என்னடி இது? அந்த பொண்ணு ஏன் கிணத்துல குதிச்சா? வேற என்ன செய்வா? எல்லாருமா சேர்ந்து அவன் மனசுல ஆசையை வளர்த்தீங்கல்ல, அந்த சீனு ஏமாத்திட்டு ஓடிட்டான். பத்மா இப்ப சாரு எப்படி இருக்கா? சொல்லுமா. அவ பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான்னு சொல்றாங்க. ஐயோ, என்ன ஆக போகுதுன்னே தெரியலையே பார்வதி. ஐயோ சாரு, சாரு. பார்வதி, பார்வதி சொன்னா கேளு பார்வதி. சாருக்கு ஒண்ணும் ஆகாது. பார்வதி சொன்னா கேளு பார்வதி. பார்வதி சாருக்கு ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாத. சொல்றதை கேளு மச்சான். சொல்லுங்க மச்சான். ஒண்ணும் ஆகாது பார்வதி. நான் சொல்றதை கேளு பார்வதி. பார்வதி சொன்னா கேளுமா. சாருக்கு ஒண்ணா இருக்காதுமா, நீ அழாத. சொல்றதை கேளு. ஜானகி பாத்தியா உன் தங்கச்சி பொண்ணால என்ன ஆயிருக்குன்னு? சாரு உங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இப்ப உனக்கு சந்தோஷமா? மாயா அவ அம்மா பண்ண தப்ப திரும்ப பண்ணி ஒரு உயிரை பலி வாங்க போறா. திரும்பவும் இந்த குடும்பத்துக்கு ஒரு பாவம் பிடிச்ச ஆட்ட போகுது. கருணாக மாதிரி வீட்டுக்குள்ள வந்து இப்படி குடும்பத்தையே அழிச்சிட்டான். சாருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, வாழ்க்கை முழுக்க எல்லாரும் குற்ற உணர்ச்சியிலே சாக வேண்டியதுதான். ஒண்ணு பொழைச்சிட்டு திறந்துட்டாங்க. அப்பா வருமா? அப்பா வருமா? பொண்ணுக்கு ஒண்ணும் இல்லம்மா, அவன் நல்லா இருக்கா. பாரு, சாரு, கொண்டு வரல சாரு. ரொம்ப நன்றிங்க. யாருமா சேர்த்து என் பொண்ணை காப்பாத்திட்டீங்க. நன்றிங்கம்மா. போலாம். எல்லாருக்கும் நன்றிங்க. ஆண்டவா, என் பொண்ணுக்கு ஒன்றும் ஆகலையா? சாருமா, உனக்கு ஒன்றும் இல்லடா.
ஏன் இப்படி பண்ண? எங்க 2 பேரையும் விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? எப்படி மனசு வந்துச்சு? கொஞ்ச நேரத்துல எங்க தலையில இடிய தூக்கி போட பாத்தியடி. தருமா, ஏன்டா இப்படி பண்ண? ஆசைப்பட்டது எதுவுமே நடக்காது இல்லப்பா. நான் தான் சீனுவோட பொண்டாட்டி, அந்த வீட்டுக்கு மருமகளா போறேன்னு நிறைய கனவெல்லாம் கண்டு வச்சிருந்தப்பா. இப்படி எல்லாம் பொய்யா போச்சேப்பா. சாரு, அந்த மாயா ஜெயிச்சிட்டாப்பா. இதுக்கு மேல நான் எதுக்குப்பா வாழணும்? நான் எதுக்குப்பா வாழணும்? மடியே, பைத்தியக்காரி மாதிரி எதுக்குமா அழுகுற? அதுக்காக நீ உயிரே விட்டுருவியா? எங்களை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? அந்த மாயா நினைச்சத சாதிச்சுட்டாப்பா. இனிமே நான் எப்படிப்பா சந்தோஷமா இருக்க முடியும்? அதுக்காக நீ ஏன்டா சாவணும்? உனக்கு இப்படி செஞ்சவங்க தான் அனுபவிக்கணும். உன்னை இந்த அளவுக்கு அவன் கொண்டு வந்துட்டான்ல, ஒருத்தனைய நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். இனிமே நாம என்னங்க செய்ய முடியும்? அந்த சீனு தான் ஓடி போயிட்டாரு. ஏய், அவன் ஓடுனா என்ன? ரகுராம இங்கதானே இருக்கான், அவன் குடும்பமும் இங்கதானே இருக்கு. இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கணும் அவன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கான். ஊரறிய என் பொண்ணுக்கு அந்த சீனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிருக்கான். 2 குடும்பமும் சாப்பிட்டு கை நினைச்சிருக்கோம். வீட்டு வாசல்ல பந்தக்கால் நடுற வரைக்கும் போயிடுச்சு. எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு என் தலையில தண்ணிய தெளிச்சு எனக்கு மொட்டை அடிக்க பாக்குறானா? நடே, நான் அவனை விட மாட்டேன். என்னங்க பண்ண போறீங்க? அந்த குடும்பம் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். மொத்த பேத்தையை நான் பஞ்சாயத்தில் நிக்க வைக்கிறேன். கவலைப்படாதம்மா, ராது கொடுக்கிறேன், தண்டனை வாங்கி கொடுக்கிறேன். தருமா, நீ எதுக்குடா உயிரை விடுற? அந்த ரகுராமனுக்கு இந்த ஊர் ஜனம் கொடுக்கிற தண்டனையில அவமானத்துல கூனி குறுகி சாவணும். இது நடக்கும், நடத்தி காட்டுறேன். லிங்கம், பஞ்சாயத்தை கூட்டிட்டு இப்படி அமைதியா இருந்தா எப்படிப்பா? என்னன்னு விஷயத்த சொல்லு. என்னத்த சொல்ல? இந்த ஊருக்குள்ள கௌரவமா வாழ்ந்த குடும்பம் என்னது? இன்னைக்கு மானம் மரியாதை எல்லாம் போயிடுச்சு. ஏன்பா இப்படி மொட்டையா பேசினா எப்படிப்பா? ஆகிற காரியத்தை சொல்லு. நானே ஒருத்தர் மேல பிராது கொடுக்க வந்திருக்கேன். யார் மேல? இந்த ஊரே தலை மேல வச்சு கொண்டாடுதுல்ல உங்க ஊர் பஞ்சாயத்து தலைவர் ரகுராமன், அவரு மேல. ஏன்பா லிங்கம், என்னப்பா சொல்ற நீ? இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய மனுஷன் அவரு. அதுவும் இல்லாம நீங்க அவங்க வீட்டுக்கு தானே உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க. என் வாழ்க்கையில நான் செஞ்ச பெரிய தப்பே அதுதான்யா. அந்த வீட்டுல போய் என் பொண்ணை கொடுக்க நினைச்சேன்ல, அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. இன்னைக்கு என் பொண்ணு எங்களை விட்டு போயிருப்பாயா? லிங்கம், எதா இருந்தாலும் கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா. என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த அந்த சீனு இன்னொரு பொண்ணை கூட்டு ஓடி போயிட்டாயா. ஓடி போயிட்டா? என்னப்பா லிங்கம் சொல்ற, நிஜமாவா? அவர் சொல்றது உண்மைதாங்க. சீனு அந்த வீட்ல இருந்த மாயாவை கல்யாணம் பண்ணிக்க போயிட்டா. 2 பேரும் திருட்டு கல்யாணம் பண்ணிக்க போயிட்டாங்க. அந்த துக்கத்தை தாங்க முடியாம என் பொண்ணு கிணத்துல விழுந்து சாவு போனாயா? கடவுள் புண்ணியத்துல அவளுக்கு ஒண்ணும் ஆகல. ஏதாவது ஆயிருந்தா என் பொண்ணை யாரு கொடுப்பா? சொல்லுங்கயா, யாரு கொடுப்பா?
கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ள ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சா இந்த ஊருக்குள்ள எவனாவது என் வீட்டுல பொண்ணு எடுப்பானா? சீனு தம்பி அப்படி பண்ணிச்சு நம்பவே முடியலையே. இங்க பாரு, இதுக்கெல்லாம் காரணம் அந்த ரகுராமன் தான். இந்த ஆள் மேல நான் இந்த சபையில பிராது கொடுக்கிறேன். இங்க வந்து அந்த ஆள் எனக்கு பதில் சொல்லி ஆகணும். என்னப்பா நீ ஒரு பெரிய மனுஷனை போய் இப்படி எல்லாமா சொல்லிட்டு இருப்ப? ஏப்பா லிங்கம், சீனு பண்ண தப்புக்கு அவர் என்னப்பா பண்ணுவாரு? இதோ பாருங்க, அவரு தான் பொண்ணுன்னு கோயில வச்சு தத்து எடுத்தாருல, அந்த மாயாவை தான் சீனு கூட்டு ஓடி போயிருக்கான். அவனா ஓடுனானா இல்ல இவரை அனுப்பிச்சு வச்சாரான்னு எனக்கு தெரியாது. என் பொண்ணோட இந்த நிலைமைக்கு அந்த குடும்பம் தான் காரணம். என் பொண்ணோட வாழ்க்கையை நிர்மூலமாக்கிட்டாங்கல்ல, அதனால அந்த மொத்த குடும்பம் இந்த சபைக்கு வந்து அவங்களோட கருத்தை சொல்லி ஆகணும். என்னையா என்ன எல்லா பெரிய மனுஷனும் அமைதியா இருக்கீங்க? உங்க தலைவர் தப்பு பண்ணா அதையெல்லாம் அப்படியே கண்டுக்காம விட்டுருவீங்களா? பஞ்சாயத்துங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது தானே. பஞ்சாயத்து தலைவர் என்ன வானத்துல இருந்தா குதிச்சாரு? அவரு தப்பு பண்ணா விசாரிக்க மாட்டீங்களா? பாருங்க, இங்க எனக்கு நியாயம் கிடைக்குன்ற நம்பிக்கையோட வந்திருக்கேன். ஊருக்கே தீர்ப்பு சொன்ன அந்த நியாயஸ்தன் இந்த சபைக்கு வந்து என் பொண்ணுக்கு பதில் சொல்லி ஆகணும். அழாத பார்வதி. இருந்தாலும் இந்த சாரு ஏன் அவசரப்பட்டு இப்படி பண்ணா? ஏங்க, எந்த பொண்ணா இருந்தாலும் இதை தானே செய்வா. சீனுவை நினைச்சு அவ மனசுல ஆசையை வளர்த்திருக்கா. இப்போ அதெல்லாம் நடக்காதுன்னு தெரியறப்போ அவ என்ன செய்வா? சாரு நினைச்சிருந்தா இதை எப்பவோ பெரிய பிரச்சனையா மாத்திருக்க முடியும். ஏன்னா சீனு மாயா விஷயம் அவளுக்கு முன்னாடியே தெரியும். ஏய், முன்னாடியே தெரியுமா? ஆமா, இருந்தாலும் அவ வீட்ல இருக்கிற வரைக்கும் அத பத்தி வாயவே திறக்கல, தெரியுமா? நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு அவ வெளியில சொல்லாமலே இருந்தா. அவ சீனுவை ஏத்துக்கவும் தயாரா தான் இருந்தா. ஆனா அந்த மாயா இந்த குடும்பத்துக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சீனுவை கூட்டிட்டு ஓடிட்டா. ஐயோ இல்ல பார்வதி, ஜானகி போதும். இப்பவும் அவளை நல்லவன் சொல்லாத. இந்த கல்யாணத்துல எந்த ஒரு தடங்களும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அவ தனா கூடவே கிளம்பி போனா. உங்களை அவ அப்படி நம்ப வச்சிருக்கா அண்ணி. அவ இங்கிருந்து முன்ன போற மாதிரி போயிட்டு சீனுவ பேசி மயக்கி பின்னாடியே வர வச்சிருக்கா. பத்மா, 2 பேரும் விரும்புறாங்கன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல? உண்மைதான், சொல்லி இருக்கணும் தான். அப்பவே அண்ணன் கிட்ட சொல்லி அந்த மாயாவை இந்த வீட்டை விட்டு விரட்டி இருக்கணும். அண்ணியோட பேச்சு கேட்டு நான் அமைதியா இருந்தேன் பாருங்க, அதுதான் தப்பு. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் மாயாவை திட்டி ஒண்ணுமே ஆக போறது இல்ல. சாரு வேற இப்படி பண்ணிருக்கா. முதல்ல அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும். அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கண்டிப்பா எங்க மாமா சும்மாவே இருக்க மாட்டாரு. அதையும் நான் சொல்லிட்டேன். ஐயோ பார்வதி, நீயா ஏன் இப்படி கற்பனை பண்ணிக்கிற? சாருக்கு எதுவும் ஆகாது. சரி, நீ வேணா வா, நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். வா 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 சிவா, வா. பார்வதி, நானும் வரேன். அண்ணே, நீங்க அங்க இந்த நேரத்துல நான் போகாம இருந்தா அது தப்பாயிடும். சாருவுக்கு எதுவும் ஆகாது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. மச்சான், இந்த நேரத்துல அவங்க கோபமா இருப்பாங்க. இப்ப நீங்க அங்க போனா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க மச்சான். அவங்க என்ன பேசினாலும் நான் கேட்டுதானே ஆகணும். பரவாயில்ல, நடக்கிறது நடக்கட்டும். வா சிவா. ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்கண்ணே, என்ன விஷயம்? ஒரு பஞ்சாயத்து.
அண்ணே தப்பா எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் வீட்டு நிலைமை சரியில்லை. எதுவா இருந்தாலும் ஒரு 2 நாள் தள்ளி வைங்க, அப்புறம் பேசிக்கலாம் அண்ணே. அது இல்லைங்கய்யா, ஒரு பிராது ஒண்ணு வந்திருக்கு. அதான் சொல்றாங்கல்ல, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். இல்லங்க, பிராது கொடுத்தது உங்க குடும்பத்து மேலதான். கொடுத்த வாக்கு என்னாச்சு? அது மட்டும் இல்லாம என் பொண்ணு வாழ்க்கைக்கு பதில் சொல்லுங்கன்னு லிங்கம் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. உங்க முன்னாடி நான் ஒரு குற்றவாளியா நிக்கிறேன். முதல் முறையா இந்த ரகுராம் கொடுத்த வாக்கு தவறி போச்சு. நம்ம ஊர் வழக்கப்படி கொடுக்குற தண்டனை தப்பு செஞ்ச ஆளு எல்லாரு காலிலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கறது தான்.